மக்களே, யாரும் தள்ளி விடாதீங்க. வானத்துல நடக்கிற ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, 2026ல வர்ற முதல் சந்திர கிரகணத்தை பத்தி பார்க்க போறோம். சந்திர கிரகணம்னா என்னன்னா, சூரிய ஒளி சந்திரனை அடையும் போது அந்த ஒளி பூமி நடுவுல வந்து நிழல் போட்டால் சந்திரன் இரண்டு தெரியும். அதுதான் சந்திர கிரகணம். சிம்பிளா சொல்லணும்னா, சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டுல வர்ற ஒரு இயற்கையான நிகழ்வு. இந்த சந்திர கிரகணம் 3 வகைப்படும். சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், மங்கலான சந்திர கிரகணம். சரி, இது எப்போ வருதுன்னா, அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை மார்ச் 3 மதியம் 3:20க்கு ஆரம்பிச்சு மாலை 6:47 வரைக்கும் இருக்கு. அன்னைக்கு நிலாவுடைய உதயம் 6:21க்கு இருக்கு. அதனால சந்திர கிரகணத்தை கடைசி 20ல இருந்து 30 நிமிஷம் தெளிவா பார்க்க முடியும். இந்த கிரகணத்தப்ப எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கலாமா? கிரகணத்தப்ப செய்யக்கூடியவை தியானம் செய்யலாம், இறை நாமம் சொல்லலாம், மனசை ஒருமுகப்படுத்தி அமைதியா வச்சுக்கோங்க. செய்யக்கூடாதவைன்னு பார்த்தா, கிரகணம் ஆரம்பிச்சதும் முக்கியமா சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் வெளியே போகாம இருப்பது மிக சிறந்தது. கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு கடவுள் பிரார்த்தனை பண்ணிட்டு புதுசா உணவு சமைச்சு சாப்பிட்றது மிக நல்லது. சிலருக்கு தவிர்க்க முடியாத காரணம் இருக்கும், அதனால வெளியே போய்க்கலாம். கர்ப்பப்புள்ள தண்ணியில போட்டு தலையில தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துருங்க. கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு அப்புறம் உணவு புதுசா சமைச்சு சாப்பிடுங்க. சந்திர கிரகணத்தப்ப நிலவை பார்க்கலாம், எந்த தப்பும் கிடையாது. கிரகணத்தப்ப சாப்பிடக்கூடாது, வெளியே போகக்கூடாது என்று சொல்றதுக்கு அறிவியல் பூர்வமா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. இது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட வழியா வந்த ஒரு நம்பிக்கை தான். கிரகணத்தப்போ கோவில்ல கூட நட சாத்திடுவாங்க. அப்ப எந்த பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்ய மாட்டாங்க. இடையில நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயில்ல போர்டுல இதையே எழுதி போட்டிருந்தாங்க. கிரகணத்தப்போ முன்னோர்கள் வழிகாட்டிய வழிகளை கடைபிடிப்போம். திரும்பவும் சொல்றப்ப தேதியும் நேரமும் வருகிற மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:20ல இருந்து மாலை 6:45 வரைக்கும். வேற ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கிறேன்ப்பா. பாய்.